எப்படி பாட்டுச்சானா? எப்படி ஆமா அடிக்கிற அடியில எங்க போய் விழுவு தெரியுமா? என் குத்த பாத்துருக்கல உன் குத்த என்ன கேக்குற? என்ன பக்கத்து வீட்டுக்காரனா? தெரியுமா தெரியாதா? யாரு கேக்குறா? குத்த நடத்த கேட்டா தான் தெரியும். இப்ப குத்துற பாரு எப்படி பாரு. ராமசாமி என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் கேளு. ஒரே இடத்துல குத்துனீங்களா? அவரு தான் எனக்கு பழகி விட்டாரு. எப்படி ஒரு புண்டை கலத கொள்ளலாம். ராமசாமி சொல்லி கொடுத்தாரு குத்த சொல்லி. சரிப்பா எனக்கு கூட சொன்னாரு. நான் குத்துறேன். சரி இருந்தாலும் நான் வந்து வெகு நேரம் ஆயிடுச்சு. இந்த பாரு நல்ல பசுமாட்டு நெய்யாக்குதா? ஏன் என்ன பண்ற? இந்த மியூசிக் என்ன நெய் போட்டாதான் அப்படியே கொஞ்சம் வள 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 வளன்னு. என்னடா பொட்டிக்காரா என்ன பண்றான்? கடைஞ்சி தான் கொண்டு வரும். அப்படியா அப்படியா? ஏய் நல்ல போடு. அப்படியா அப்படியா? என்ன ஒரு வாசனை வருது? வாசனை வருது, கொஞ்சம் வாடை வரும். அப்படியா? வாசனை வரும். ஏது இந்த என்ன? நான் என் கூட்டி கிடக்குது. அப்படியா? கோமாளி இங்க பாரு, எனக்காக அப்பா கஷ்டப்படுற இல்ல. நீ இனிமேல உனக்கு எதுக்கு இந்த சிரமம் கட்டி? அதாவது நீ எதுவும் யார்ட்ட மத்துக்குது, உங்க வீட்டுக்காரி மட்டும் யார்ட்ட அனுப்பு, நானே கடைஞ்சு போட்டுக்கிறேன். அனுப்புறதான் இவர் கடைஞ்சிக்கிறாரு போட்டு. என்ன பண்ணி சரி எதுக்கு கஷ்டம்னு பார்த்தேன். சரி விடு, நீயே கடிச்சு கொடு. ஏன்னா என்னுடைய மகோதர மந்திரி அதுவே செய்யக்கூடாது இல்ல. அப்படியா? அப்படி இருந்தாலும் இந்த சபையை முன்னிட்டு நான் வந்திருக்கும் பொழுது ஒவ்வொன்றா தெரிவிக்கிறேன். தெரி கொடுத்து சூரமன்ன நீத வந்தே மந்திரி, நான் யார்? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? தெரியாதே. கருத்த மேனி, பெருத்த உடல், கருத்த மானி. அது எங்க இருக்குது? எங்க இருக்குதா?
நான் என்ன சொன்னேன்? சின்ன பையிலே செய்தி கேளடா. சின்ன பையிலே செய்தி கேளடா. நான் சொல்லும் வார்த்தை கேட்ட பிறகு கதையை கேளடா. கண்ணே கதையை கேளடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். அதுதான் அருமையா இருக்கு. ஆளும் வளரணும் ஆமா அறிவும் வளரணும். ஆமா. ஏடா, நல்ல பாடனா இப்படி சொல்றிய பரவாயில்லையா? அப்படியே எடுத்து விடு. அதாவது ஒருத்தனை வந்து புகழ் தேத்தனா அவனுடைய புகழ் மேல் மேலும் வளர வந்தா கோபுரம் மாதிரி அவன் கடக்குறான் அப்படின்னு விட்டனா தரமட்டத்துல போய் அது மாதிரி நான் வந்திருக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? நான் சொல்றதை செய்யறேன். கருத்த மேனி, பெருத்த உடல், ஆங்கார புச்சப்பழம், கோரை முடி, கொக்கிப்பல், ஆங்கார புச்சப்பழம் கொண்ட என்னுடைய பெயரோ திரிசூர மன்னன். அப்படி விதிசூரனாக இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை யாரு? சரி தெரிவிக்கிறவள உடனே தெரியும். என்ன 10 மாதம் தான் சுமந்த என் மந்திரிமாரே கேளுமையா கேளுமையா. என் ஆசையோட ஈன்றெடுத்த என் மந்திரிமாரே கேளுமையா கேளுமையா. என் தந்தையாரோ இன்பசூர இன்பசூர. என்ன 10 மாதம் தான் சுமந்த மந்திரி என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே ஈன்றெடுத்த என் தாயாரோ அதாவது என்னுடைய அம்மா மாசற்ற தெய்வம் மங்காத மணி விளக்கு நான் குடியிருந்த கோயில் யார் தெரியுமா? என் தாயாரோ விமலா தேவி. ஆமா. என் தந்தையாரோ இடும்பாசூரன். நான் ஒண்டி ஒருவனாக பிறந்தாலும் நான் ஆண்டு வரும் நாடு இது தெரியுமா? நான் ஆண்டு வரும் எந்த நாடு எந்த நாடு மந்திரி நான் ஆண்டு வரக்கூடிய நாடோ இடும்பாவனம். இடும்பாவனத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய
பிருந்தாவனம். பகவானே, ஆ, அதாவது அந்த பிறந்தாவனத்துக்கு யாரு வந்தாலும் ஆ. பகவானே, உங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சா? அதாவது நண்பா, இடும்பாவனத்தில் இருந்து பிருந்தாவனத்திற்கு வரக்கூடிய காரணம் என்னன்னு கேக்குறியா? காரணம் ஆ? அங்க இருந்து ஆ, இங்க வர காரணம் என்ன? என்னன்னு கேக்குற? அங்க சொந்த பந்தக்கிறாளா, ஆ. கொண்டாட்டிக்கிறாளா, ஆ. யாரு தேடிட்டு வந்த? என்ன காரணம்? ஐயோ அப்பா, ஐயோ மாண்டு நல்ல ஐயா மடிந்தாரே. நண்பா, என் கண்ணையோ இடுபாதூரா. ஐயோ, செத்து நல்லா. என் தந்தையாரே. ஐயா மடிந்தாரே. என் தந்தையோ இடுபாதூரா. ஆ. எடா மந்திரி, என்னுடைய தந்தையாரோ ஆண்டு மடிந்தாரப்பா. ஆ, ஆ, உன் தந்தை மாண்டு மண்டியார் சொல்றியா சாமி? ஆ. உங்க அப்பா நோவு செத்தாரா? ஆ. இல்ல ஆ. பூச்சியை வச்சு அடிச்சு கொண்டாங்களா? ஆ. இல்ல தூக்குடி செத்தாரா? ஆ. பால்டாரி ஊத்தி செத்தாரா? இல்ல சுக்குடி கனியா நோவு செத்தாரா? இல்ல, ஒரு துக்கம் விசாரிக்கிற ஆளு. ஐயா சாமி, இல்ல, எப்படி விசாரிக்கணும்? ஏங்க, ஆ, எங்க அப்பா செத்து போயிட்டானா? ஆ, என்ன நோவானாலும் செத்தாரு. ஆ. எப்படி செத்தாரு? அப்படி கேட்டா பரவாயில்லையா? ஆமா. நீ என்ன கேட்ட? என்ன கேட்டேன்? ஊக்கு போட்டு செத்து போயிட்டானா? என்ன பிடிச்சா சளி சளி. அதாவது என்னுடைய தந்தையாரோ நானாக சாகவில்லை. யார் சாமி எப்படி சாவு? அதாவது பாண்டவர் குலத்தில் பிறந்தவன் என் தந்தையார கொன்றவனா. அப்படியா? ஆமா. சரி. அதாவது ஆ. என் தாயார கேட்ட பொழுது என்ன சொன்னாங்க? மகனே, அதாவது உன் தந்தையார கொண்டவன் யாரு இல்ல, பாண்டவர் குலத்தில் பிறந்தவன் தான் சொன்னாங்க. அம்மா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்ட பொழுது, மகனே அவன் ராமம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதான் ஒத்த ராமம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால உன் தந்தையார கொன்னவன நீ பலிக்கு பலி வாங்காம விடக்கூடாது. அதுவும் தாய் சொன்னது. ஆமா. அதனால என்னைக்கு இருந்தாலும் சரி இந்த பிறந்தாவனத்து வழியா தான் வந்தாவணும். வந்தாலும் சரி ஆ? அந்த ராமம் போட்டவன் ஆ. எப்படி செத்துரு? ஆ. விடக்கூடாது. விடக்கூடாது. ஆமா சார். எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆமா ராஜா. ஆ? ஒர்க் பண்ணு. ஆ. பாப்போடா.